கடந்த 3 தினங்களுக்கு மேலாக பிளவுபட்ட இரு அணிகளாக இருக்கும் அதிமுக இணைவது குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் வெற்றி பெறுமா என்ற கேள்வி தற்போது எழத் துவங்கியுள்ளது. தனி பெரும்பான்மை பெற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அரசு யாருடைய உதவியும் இல்லாமல் தங்களால் ஆட்சி நடத்தி செல்ல முடியும் என்ற நிலை உருவாகி உள்ளதால் இனி பன்னீர்செல்வம் எதற்கு எக்காரணம் கொண்டும் அம்மா ஆட்சியை அவர் கவிழ்க்க மாட்டார் என்று கூற துவங்கியுள்ளார்கள். மேலும் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இனி அங்கே பவர் இல்லை என்பதால் தாமாக நம் பக்கம் வருவார்கள் என்று கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பன்னீர்செல்வம் இன்றைக்கு செல்வாக்கு உள்ள தலைவர் என்பதால் அவருக்கு நிதி அமைச்சர் பதவி மற்றும் மாஃபா பாண்டியராஜனுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி தருவோம், மற்றபடி கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி மற்றும் முதலமைச்சர் இதெல்லாம் தர தேவையில்லை என்று விவாதிக்க தொடங்கியுள்ளார்கள். மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலாவின் நெருங்கிய உறவினரான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தை எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் அனைத்தும் பன்னீர்செல்வம் தரப்பில் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதாம். பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து எதிர்பார்ப்பது முதலமைச்சர் பதவி இல்லை என்றாலும் துணை முதல்வர் பதவிக்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை விட்டுத்தர அவர் தயாராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் மிக உயரிய பதவியான பொதுச் செயலாளர் பதவி ஒருபோதும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் கையில் இனி போய்விடக் கூடாது என்பதில் பன்னீர்செல்வம் தெளிவாக இருக்கிறாராம். மேலும் மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதால் பாரதிய ஜனதாவின் முதல் சாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார் என்கிறது டெல்லி வட்டாரம். மேலும் எடப்பாடி பழனிசாமி பல விவகாரங்களில் பாரதிய ஜனதாக்கு அனுசரணையாக நடந்து கொண்டும் வருகிறார். இதனால் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அனுதாபிகள் மிக விரைவில் எடப்பாடி அணிக்கு செல்வார்கள் என்றும் பன்னீர்செல்வம் தனித்து விடப்படுவார் என்கிறது டெல்லி வட்டாரம். எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இடையான பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவி செல்வார்களா அல்லது பன்னீர்செல்வம் உடனே நின்று ஆதரவு தெரிவிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய அதிமுக நிலவரப்படி தினகரன் ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கம்பீரமாக பேச துவங்கியுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பொதுச் செயலாளர் பதவி பன்னீர்செல்வம் அணியை சார்ந்தவர்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறதாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு. அது சசிகலாவின் உறவினர் வைத்தியலிங்கத்திற்கு தான் செல்லும் என்கிறார்கள். நடப்பது என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்.